ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ChatGPTங்கிறது எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எப்படி நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் அது கரெக்டாக பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். ChatGPTங்கிறது அங்கே மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஐகான். அதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட், எல்லா புக், எல்லா வெப்சைட்ஸு, நேற்று நடந்த விஷயம் வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது ஒரு மாடல் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற உங்கள் மிஸ்ஸு தான் ChatGPT. இப்போ நீங்க மிஸ் கிட்ட போயிட்டு உங்க பாடத்துல இருந்து எல்லா டவுட் கேட்டாலும் அவங்க ஆன்சர் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப ChatGPT கிட்ட "ஹூ ரோட் த ஜங்கிள் புக்" அப்படின்னு கேட்டா அது கரெக்டா ஆன்சர் சொல்லும். உங்க மிஸ்ஸும் அதே மாதிரி தான். நீங்க எந்த டவுட் கேட்டாலும் கரெக்டா ஆன்சர் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ChatGPTயும். அடுத்து ChatGPTயோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி அந்த ப்ராம்ப்ட் டைப் பண்ணணும்? அது எந்த மாதிரியான ஆன்சர்ஸ் எப்படி குடுக்கும்? நாம அதுகிட்ட எப்படி பேசலாம்? அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்க எந்த ப்ரௌசர் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். ChatGPT குடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். நான் ஒரு ப்ராம்ப்ட் "கேன் யூ டெல் மீ ஃபியூ ஃபன் ஃபேக்ட்ஸ் அபவுட் எலிஃபண்ட்" அப்படின்னு குடுக்குறேன். எலிஃபண்ட்ட பத்தி ஃபன் ஃபேக்ட்ஸ் சொல்லு அப்படின்ட்டு. அது ஒரு 2, 3 செகண்ட் யோசிச்சுட்டு, அதுக்கு அமேசிங் ட்ரங்க்ஸ் இருக்கும், பெரிய காது இருக்கும், எலிஃபண்ட்ஸ் லவ் வாட்டர் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நெறைய குடுக்குது. இப்போ எனக்கு இத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கு. எனக்கு எவ்வளோ வேணாம்? ஒரு 3 பாயிண்ட் சொன்னா போதும். உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்பொழுது, எனக்கு 10 பாயிண்ட் வேணாம். 3 பாயிண்ட் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லுவீங்க. எலிஃபண்ட் பத்தி 3 பாயிண்ட் அப்படின்னு நம்ம திருப்பி சொல்ல வேணாம். அதுதான் கான்டெக்ஸ்ட். இப்போ ChatGPTயும் நீங்க சொன்னத மெமரியில வச்சுக்கிட்டு, அந்த கான்டெக்ஸ்ட்டையும் வச்சுக்கிட்டு, "ஜஸ்ட் கிவ் மீ 3 பாயிண்ட்ஸ்" அப்படின்னு சொன்னா, எலிஃபண்ட் பத்தின 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, இப்ப 3 பாயிண்ட் குடுக்கும். ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த ப்ராம்ப்ட் "கேன் யூ கிவ் மீ எ ஷார்ட் ஸ்டோரி அபவுட் கேட் அண்ட் மவுஸ்". கேட் அண்ட் மவுஸ் பத்தி ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இது எவ்வளோ பெரிய ஸ்டோரியா இருக்கணும்? இன் 50 வேர்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். பண்ணிட்டு சென்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இப்ப கேட் அண்ட் மவுஸ் பத்தி ChatGPTயே தனியா ஒரு ஸ்டோரி ஒண்ணு அவனே யோசிச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி குடுத்துட்டான். ஓகே. இந்த மாதிரி ChatGPTயால ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷனும் குடுக்க முடியும். புதுசா அது ஜெனரேட் பண்ணியும் குடுக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே போஸ்ட்ல பார்த்துருக்கோம். இப்போ உங்க ஸ்கூல்ல இருந்து நீங்க படிச்சுட்டு வரீங்க. வாட்டர் சைக்கிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ChatGPT என்ன சொல்லுது? உங்க அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க கம்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, "எக்ஸ்ப்ளைன் த வாட்டர் சைக்கிள் இன் சிம்பிள் வேர்ட்ஸ்" அப்படின்னா, அதனுடைய 4 ஸ்டேஜ் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுச்சு. நீங்க பார்த்துட்டீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ ChatGPTய இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு குடுக்க சொல்லலாம். எனக்கு நீ ஒரு 5 கொஸ்டின் குடு. வித் 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஜெக்டிவ் டைப் மாதிரி. ஒன்லி கிவ் மீ த கொஸ்டின்ஸ். எனக்கு இப்ப ஆன்சர் வேணாம். நீ என் டீச்சர் மாதிரி ஆக்ட் பண்ணு. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க ChatGPTக்கு ஒரு முதல்ல ரோல் குடுக்குறீங்க. நவ் பி மை டீச்சர். டீச்சர்ங்கிற ரோல் நீ செய். அதுக்கு நீங்க ஒரு வேலையும் குடுக்குறீங்க. ஒரு டாஸ்க் குடுக்குறீங்க. ஆஸ்க் மீ 5 கொஸ்டின்ஸ் ஆன் வாட்டர் சைக்கிள். 4 ஆப்ஷனோட. இந்த மாதிரி குடுத்தீங்கன்னா, இப்ப அது கதை மாரி சொல்லாம, 5 கொஸ்டின் எந்த டாபிக்ல இருந்து? வாட்டர் சைக்கிள்ல இருந்து. கிவ் மீ 4 ஆப்ஷன்ஸ். எனக்கு இப்ப கரெக்ட் ஆப்ஷன குடுக்காத. சாரி, கரெக்ட் ஆன்ஸர் என்னன்னு சொல்லாத. ஆப்ஷன்ஸ் மட்டும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ உங்க டீச்சர் மாதிரி இப்ப இந்த ChatGPT வேலை செய்யும். கொஸ்டின்ஸ் கேட்கும். நீங்க குடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு 5 கொஸ்டின்ஸ் வித் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டு, தனியா ஒரு நோட் பேட்ல ஆன்சர் எழுதி வச்சுட்டீங்கன்னு வச்சுப்போம். ஸோ, நான் ஆன்சர் எழுதி இங்க பேஸ்ட் பண்றேன். இது என்னுடைய ஆன்சர்ஸ். இப்போ நீங்க ChatGPT கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னா, "செக் மை ஆன்சர்ஸ்" அப்படின்னு மட்டும் போட்டுட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, ChatGPTக்கு பண்ணிட்டீங்கன்னா, ChatGPTக்கு அவன் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டான், வித் என்ன ஆப்ஷன்ஸுங்கிறது அதனுடைய மெமரியில் இருக்கும். இது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அதோட மெமரியில் இருக்கும். நீங்கள் மறுபடியும் எல்லா கொஸ்டினும் அதோட எல்லா ஆப்ஷன்ஸ்லாம் சொல்ல வேண்டாம். அதோட மெமரியில் எல்லா கொஸ்டின்ஸும் வித் ஆல் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் 1க்கு சி, 2க்கு ஏ இந்த மாதிரி கரெக்ட் ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, he will compare the questions and answer and tell you whether it is right or wrong. எந்த கொஸ்டினுக்கு எது கரெக்டான ஆன்சர். நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா,
ஏ இன்கரெக்ட், எது கரெக்டான ஆன்சர் அது வரைக்கும் சொல்லிவிட்டு யுவர் ஸ்கோர் இஸ் 3 out of 5. ஸோ இந்த மாதிரி சேட் ஜிபிடியை உங்களுடைய ஒரு லேர்னிங் கம்பேனியனாக நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய எஜுகேஷனுக்கு, உங்களுடைய டே டு டே ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே உங்களுடைய ரியல் நேம், அட்ரஸ், ஸ்கூல், ஃபோன் நம்பர் அந்த மாதிரி எதையுமே எந்த சோஷியல் மீடியாலையும் இந்த மாதிரி சேட் ஜிபிடிஸில் ஷேர் பண்ணாதீங்க. டோன்ட் ஷேர் யுவர் ரியல் நேம், பர்சனல் டேட்டா. நம்பர் 2, சேட் ஜிபிடி அப்படிங்கிற மாதிரி டூல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் இட் ஃபார் லேர்னிங், படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். சீட் பண்ணுறதுக்கு, உங்கள் ஹோம்ஒர்க்கை பண்ணுறதுக்கு, உங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது எதை தப்பு நடக்குதோ, எதை நீங்கள் தப்பாக பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்தால் பெரியவங்களை, அண்ணா, அக்கா, உங்கள் அம்மா, அப்பா யாரையாவது டெஃபினட்டாக கூட வச்சுக்கோங்க. சேட் ஜிபிடி பற்றி எப்படி ப்ராம்ப்டிங் பண்ணணும், இதை எப்படி நான் படிக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட எக்ஸ்டென்சிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.